ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த முழு உருளைக்கிழங்கு அப்படியே தோலோட போட்டு டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு இது. ஸோ ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். இப்போ வந்து தோல் உரிக்கணும். நம்ம வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டுருங்க. இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கையில் பிடிக்க முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சா நம்ம கொஞ்சம் ஆறிடும். அந்த மாதிரி டைமில் இது மாதிரி தோலை உரிச்சிக்கலாம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோடைய தோலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம உரிச்சிட்டோம். ஸோ வறுவல் ரெசிபி செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாத்தையுமே நசுக்கி ரெடியாக வச்சுருக்கோம். இஞ்சியை வந்து தோலை நீக்கிட்டு நல்லா மற்ற வச்சு நசுக்கி வச்சுருக்கோம். பொடியாக வெங்காயம், தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள், எல்லா தோலும் நாங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ சூப்பரான வறுவல் ரெசிபி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, குயிக்காக, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஆல்ரெடி அது வெந்து போனது இல்லையா, நல்லா வேக வச்சுது, அதனால் ரொம்ப ஈஸியாக தோலை உரிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நைஃப் வச்சு அழகாக நமக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து பீசஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வந்து கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் வேணுனாலும், பெரிய சைஸ் வேணுனாலும், மீடியம் சைஸ் வேணுனாலும் உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், அழகாக கட் பண்ணியாச்சா. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அந்த பாத்திரத்தில் இருக்க ஈரம் எல்லாமே நல்லா காயணும். ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு அந்த கடாயில் இருக்க ஈரெல்லாம் காய்ச்சி நல்லா ஹீட் ஆகிடும். யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சில்ட்ரன்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வறுவல் ரெசிபிலாம் செய்யும்போதே லாஸ்ட்டாக ஒரு பொடி வந்து தூவி விட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பொடியை நாங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பொடி தான். இது வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், ஸோ இது எல்லாத்தையும் மிக்சரில் ஜாரில் போட்டு நல்லா குறன்னு நல்லா அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இது மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தூவி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடுகு போட்டாலே அது நல்லா பொரியுது பாருங்கள். சோம்பு, இப்போ கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி, வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் போட்டுட்டு
நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கடுகு போட்டோம், சோம்பு போட்டோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டாச்சு, இஞ்சி நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டோம். இப்போ அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை போட்டாச்சு. இந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நல்லா வெந்து போனது, அதில் தோலை உரித்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் இதில் போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி ரெடி ஆகிடும். இது மாதிரி தான் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ காரம் வந்து உங்களுக்கு இன்னும் தேவைன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்தாச்சா, இப்போ மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள்லாம் போட்டு குறைன்னு அரைச்சது அந்த பொடி, அதை வந்து நாங்கள் அப்படி தூவி விட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த பொடி போட்டது நல்ல டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் குறைன்னு அரைச்சி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அதை நீங்கள் இது மாதிரி வறுவல் ரெசிபிக்கெல்லாம் ஃபைனலாக தூவி விட்டுட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலை போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you so much for watching.